ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா டிவி சேனல். சிவகார்த்திகேயன் ஸ்பெஷல் வீடியோ பார்த்துட்ருக்கோம். பார்ட் 2 இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஹிட்ஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன் என்னென்ன படங்கள் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதிர்நீச்சல். இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருப்பார். அதை தாண்டி இந்த படம் இவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துச்சு இவரோட ஃபிலிம் கேரியரில் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருந்தார் அனிருத். இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பாடல்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்நீச்சலடி அப்படின்னு ஒரு பாடல், அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூமி என்ன சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடலுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த படமும் விட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படமாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஹிட்டு. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊதா கலர் ரிப்பன், அப்புறம் பார்க்காத அப்படின்னு ஒரு பாடல், இதெல்லாம் ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு ஒரு பாடலும் இருந்தது, அதுவும் சூப்பர் ஹிட்டு. இந்த படத்துக்கு இமான் தான் இசையமைச்சிருந்தார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மான் கராத்தே படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தாலும் இந்த படத்தோட பாடல்கள் இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமாக அமைஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்லிங் டம்பக்கு, அப்புறம் மொன்விழிகளில் அப்படின்னு இந்த 2 பாடல்களும் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட்டு. இதை தாண்டி ஒரு கானா சாங் இருக்கும், அதுவும் ரொம்ப பெருசாக போச்சு. இந்த படம் சிவகார்த்திகேயன் கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் அவர் பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கிடச்சாலும் நல்லா ஓடிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து சிவகார்த்திகேயன் கேரியரில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தான் சொல்லணும். நெல்சன் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். இந்த படத்தில் செல்லம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, யூடியூப்பில் ரொம்ப வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சோ பேபி அப்படின்னு ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் தனியாக ரிலீஸ் பண்ணாங்க. அதை தாண்டி சோல் ஆஃப் டாக்டர்னு அப்படின்னு ஒரு சாங்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாடல் எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிடுச்சு. படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமரன் படத்தில் ஃபஸ்ட் டைம் சிவகார்த்திகேயன் வந்து ஜிவி பிரகாஷ் கூட கொலாபரேட் பண்ணியிருந்தார் மியூசிக். இந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட மோர் தேன் 300 crores கலெக்ஷன் எடுத்துச்சு. அதை தாண்டி ஏமின்னலே அப்படின்னு ஒரு பாடல், வெண்ணிலவு சாரல் அப்படின்னு ஒரு பாட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிரே அப்படின்னு ஒரு பாடல், இதெல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சுது. அப்புறம் வாணின்னு ஒரு பாட்டு கடைசியில் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் ரொம்ப பெருசாக வைரலாக போச்சு. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த படமும் சரி இந்த படத்தில் பாடலும் சரி ரொம்ப அருமையாக போச்சுங்க.